பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் லெவல் ட்ரெண்டிங். அப்படின்னா வக்ஃபு அமெண்ட்மெண்ட் மசோதா, திருத்த மசோதா அமல்படுத்தப்பட்டிருக்கு, மக்களவையில் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டிருக்குங்கிறது நேஷனல் ட்ரெண்டிங் நியூஸாக போய்ட்டுருக்கு. எப்படி சிஏஏ பிரச்சனையில், சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரச்சனையில் இந்திய முஸ்லீம்களுக்கெல்லாம் குடியுரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டினாங்களோ, அதே போல் இப்போ இந்த வக்ஃபு போர்டு மூலமாக இஸ்லாமியோட நிலத்தை பூரா பறிச்சுக்கிட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதாகரமாக கிளம்பி போயிட்டுருக்கு. இது இந்தி கூட்டணி, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து, காங்கிரஸ் கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே அதில் நிற்கிறாங்க. அதிமுக உட்பட அதில் ஒரு முரண்பட்ட பார்வை தான் வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயம் பார்க்கணும். வித் டாக்குமெண்டரோட ப்ரூஃபோட நமக்கு நம்பர்ஸோட நம்ம பார்க்கணும். வெறுமனே நம்ம நரேந்திர மோடி கொண்டு வந்தாருங்கிறதுக்காகவே ஆதரிக்கிறது, நரேந்திர மோடி கொண்டு வந்தாருங்கிறதுக்காகவே எதிர்க்கிறது, ரெண்டுமே இல்லாமல் உண்மை என்னங்கிற நம்ம பார்த்தா தான் சரியாக இருக்கும்னு பார்த்துருவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறைங்கிற அந்த ஒரு கிராமம், அது எப்படி அந்த ஈஸ்வரன் கோயில் ஒட்டுமொத்த கோவிலே வக்ஃபுக்கு சொந்தமானங்கிற பிரச்சனை போது, இப்போ இருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய தலைவர் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் எங்களுக்கு அந்த கோயிலில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் அதை வேணால் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் மற்ற லேண்டெல்லாம் நமக்கு தான் சொந்தங்கிற மாதிரி கொண்டு வரார். அப்படி பார்க்கணும். வக்ஃபு லேண்ட் தான் என்னங்கிற முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இங்கே இருந்த போதில் இருந்து அந்த மாதிரி வக்ஃபு கொடுக்குறேன்னு இருக்கு. ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆண்ட நிலத்தை கொடுப்பதுன்னு ஒன்று, தாங்கள் உரிமை கொண்டாடிய நிலத்தை, தங்களுக்கு சொந்தமான நிலத்தை கொடுப்பதுங்கிறது ஒன்று. வக்ஃபு அப்படின்னா நன்கொடை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் நன்மைக்காக இதற்கு முன்னாடி இருந்த பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய சொத்தை தானமாக கொடுத்துருக்கிறது இந்த வக்ஃபுன்னு சொல்லுவாங்க. அதை இந்தியா முழுக்க அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் இந்த அகில இந்திய அளவில் வக்ஃபு கவுன்சில் அப்படின்னும், மாநிலங்கள் அளவில் எல்லா மாநிலத்திலையுமே வக்ஃபு வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிற பார்க்குறோம். இதை தான் அவங்க இண்டிபெண்ட் பாடியாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இருக்கும், இந்தியாவிலேயே மிக அதிகமான நிலங்களை உரிமை கொண்டாடி இருக்கக்கூடிய 3வது பெரிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா அது வக்ஃபு தான். முதல்ல இருக்கக்கூடியது ரயில்வே, 2வது இருக்கக்கூடியது பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் மிலிட்டரி, 3வது இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு போர்டு. அப்போ எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும்போது லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் இந்தியா முழுக்க விவசாய நிலங்களாகவும், கடைகளாகவும், மார்க்கெட்டுகளாகவும், பிளாட்டுகளாகவும், வீடுகளாகவும், வேறு ப்ராப்பர்ட்டிகளாகவும் இந்தியா முழுக்க இருக்குது. அதிகமாக இந்தியாவிலேயே அதிகமான 3வது லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்னால் வக்ஃபு தான் அப்படின்னு பார்த்தா. அப்போ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. ஏன் இது டிரான்ஸ்பரன்சி வேணும்? இப்போ என்ன கெட்டு போச்சுன்னா தான் நான் முதல்ல சொன்ன உதாரணம், ஒன்று திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை, 2வது நமக்கு புரிஞ்சது இப்போ கேள்விப்பட்டது மட்டுமே, கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள், ஹிந்து குடும்பங்கள் இல்லை, இது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையும் அல்ல, 600க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள் தங்களுடைய பாரம்பரிய பூர்வீக நிலத்தை வக்ஃபு உரிமை கொண்டாடுறதுன்னு பெரிய பஞ்சாயத்து கொடுத்துருக்காங்க, கேஸ் ஓடிட்டு இருக்கிற பார்க்குறோம். கர்நாடகாவில் அங்கே ஊழல் நடந்தது அப்படிங்கிறதே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தென் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் இப்போ கும்பமேளா நடக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தையே வக்ஃபு வாரியம் உரிமை கொண்டாடியதுன்னு அந்த மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காங்கிற கவனிக்க வேண்டிய விஷயம். நான் கண்ணால் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது. திரு ரஹ்மான் கான் அவர்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்தபோது மதுரையில் இந்த வக்ஃபுக்கான ஒரு கூட்டம் இருந்துச்சு. நான் சொல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ஒரு தினமலரில் செய்தியாளராக இருந்தேன். அங்கே அது உள்ளரங்க கூட்டம்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் கூட்டம் தெரியல. நான் அங்கே செய்தி கவர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போவே பார்த்தபோது உள்ளே இருந்த நிர்வாகிகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க, பரஸ்பர புகார். அவர் இவ்வளோ லேண்ட் ஆட்டையை போட்டார், இவர் இவ்வளோ லேண்ட் ஆட்டையை போட்டார், அந்த இடத்த கொடுக்க மாட்டார், இது வச்சுக்கிறாருன்னு அந்த வக்ஃபு போர்டு மெம்பர்கள் எல்லாமே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி, நீ எடுத்துக்கிட்ட, நான் எடுத்துக்கிட்டேன், என்னையே கேட்குற, உன்னே கேட்குறேன்னு அந்த லேண்டை எப்படி கபலீகரம் பண்ணுறங்கிற ஒரு முயற்சியும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் தான் இருந்ததே தவிர, இதை எப்படி நிர்வகித்து மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்துருங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச கணக்கில் இந்தியா முழுக்க 5973 ப்ராப்பர்ட்டிகள், சொத்துக்கள் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதையே வக்ஃபு போர்டு உரிமை கொண்டாடி இருக்கு. அரசாங்கத்தின் நிலத்தை, அரசுக்கு சொந்தமான இடத்தை 5973 ப்ராப்பர்ட்டி இப்படி டிஸ்பியூட்டில் இருக்கிறது அரசாங்கத்தோட இடம்னு அரசாங்கம் சொல்லுது. இல்லைங்க எங்கள் இடங்க நாங்கள்லாம் வக்ஃபு பண்ணியாச்சுன்னு வக்ஃபு சொல்லுது. அப்போ அரசாங்கத்தோட இடத்துக்கே இன்னும் கோர்ட்டு கேஸ்னு ஓடிட்டுருக்கு. அப்படின்னா
தனிநபர் இடத்துக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே போல் இந்த தனிநபர் இடத்துக்குலாம் உள்ள கேஸ் ப்ரொலாங்காக ஓடிட்டுக்கூடிய கேஸில் வழக்குகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அரசாங்கத்துடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 21,168 வழக்குகள், 21,618 வழக்குகள் வந்து இந்த லிட்டிகேஷன் வந்து வக்ஃபு போர்டு சொத்துல தனிநபர் சொத்துன்னு பயங்கரமாக ஓடிட்டுங்கிற பார்க்கும். அப்போ இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நம்ம வந்து இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் உமிதா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பேரில் வரக்கூடிய அது வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வக்ஃபு திரும்ப 75ஆம் ஆண்டு சட்டத்தையும் 95ஆம் ஆண்டு சட்டத்தையும் வந்து திருத்தக்கூடிய இந்த ஆக்டில் வந்து ரொம்ப தெளிவாக சில புதிய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பழைய குளறுபடிகளை நீக்கிருக்காங்க. இதில் ஒரு பொட்டு லேண்டு கூட மத்திய அரசு எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு சென்ட் நிலம் கூட வந்து மாநில அரசு எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு இன்ச்சு நிலம் கூட யாருமே எடுத்துக்க போகிறதில்ல. ஏற்கனவே வக்ஃபுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடங்களை உறுதிப்படுத்துவதற்கும் அது மற்றவர்கள் இடமாக இல்லாமல் இருப்பதற்கும் எவ்வளோ இடம் இருக்குங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரக்கான ஒரு முயற்சி தான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நிலத்தை பறிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட எங்கேயுமே இல்லை. அதை நம்ம எப்படிங்கிற பார்ப்போம். இந்த பில் வந்து இட் ஸ்டேட்ஸ் ஒன்லி எ பர்சன் ப்ராக்டிசிங் இஸ்லாம் ஃபார் அட்லீஸ்ட் 5 years, 5 வருஷமாவது முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் இந்த வக்ஃபை செய்ய முடியும். முதல்ல என்ன, முஸ்லீம் தான் செய்ய முடியும். இன்னொன்று என்ன, 5 வருஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நான் வந்து டபக்கன் வந்து கன்வெர்ட் ஆகிறேங்கிற மாதிரி பண்ணிவிட்டு நான் ஒரு லேண்டை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க லேண்டை கொடுத்துடக்கூடாது. அதில் வந்து நிறைய பேருக்கான சொத்துக்கு ஒரு பேச்சுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஹிந்து வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிறார். அவர் ஹிந்துவாக இருக்கும்போது அவருடைய சொத்தில் வந்து ஒரு 15 பேருக்கு வந்து உரிமை இருக்கும். அக்காவுக்கு தங்கச்சி அண்ணன் பாப்பா அப்படின்னு இருக்கும். அதை வந்து அவர் மாற்றி நான் வந்து முஸ்லீமாக மாறிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். மாத்திரம் டபக்குன்னு வந்து என் சொத்தை பூரா நான் கொடுத்துருன்னு சொன்னாங்கன்னா வக்ஃபு வந்து அவர் சொந்தமான சொத்து மட்டும் இல்லாமல் அந்த குடும்ப சொத்தை பூரா எடுத்துருக்கான ஆபத்து இருக்குது. அதன் மூலமாக எது யார் சொத்துங்கிற குழப்பம் தெளிவாக அவர்களுக்கு. அப்போ வந்து ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும், ரெண்டாவது குறைஞ்சபட்சம் 5 வருஷமாக இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ணணும், அவர் கொடுக்குறதான் வக்ஃபாக மாறுங்கிறத இந்த புது திருத்தத்தில் கொண்டு வந்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த வக்ஃபு கொடுக்கக்கூடியவர் அந்த இடத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும். இந்த ப்ராப்பர்ட்டி ஷுட் பி பிலாங் டு த பர்டிகுலர் பர்சன். அது வந்து எந்த இடம் டிக்ளேர் பண்ணப்படுதோ அந்த இடம் வந்து அவருக்கு உரிமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி யூசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. யூஎஸ்இஆர் இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, பயன்படுத்துபவர் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்தை அல்லது கடை, நீங்கள் வந்து ஒரு பேச்சு சொல்லுங்கள், ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம் தான், பட் புரியறதுக்காக நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கடையை வாடகை கொடுத்துருக்கீங்க. அதை வந்து 10 வருஷமாக அவர் தான் அந்த இடத்த பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பவர் இந்த இடம் எனக்கு வேண்டாம், நான் காலி பண்ணிட்டு போகிறேன், அதனால் இந்த இடத்த நான் வக்ஃபு பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னார்னு அந்த இடம் வக்ஃபுக்கு சொந்தமாகும். இப்படிப்பட்ட ஒரு இன்டர்பிரேஷனை தான் அந்த இடம் கொடுக்குது. என்னது, யூசர் அப்படிங்கிற வார்த்தை. அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு சம்மன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எ ப்ராப்பர்ட்டி விச் வாஸ் யூஸ்டு பை த யூசர் அப்படிங்கிறது சேர்ந்துருக்குது. அப்போ ஒரு பயன்படுத்தி கொண்டிருந்தவரே கொடுத்துட முடியும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனருக்கும் இதுக்கு ஒரு பெரிய சட்டம் வந்துடும். தனிநபர் சண்டை போட்டாவது கோர்ட்டுக்கு போயிடலாம், அது வக்ஃபுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ வந்து யூசருங்கிற வார்த்தையை எடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓனராக இருக்கணும், அவருக்கு வந்து பிலாங் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அது வந்து எவ்வளோ முக்கியமான திருத்தங்கிறத மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். தென் இந்த இடம் வந்து யாருக்காவது சொந்தமாக இருந்து அவர் வந்து தனக்கு பிறகு அந்த இடத்தை வந்து வக்ஃபு செய்து கொடுத்துருந்தாருன்னா அந்த இடத்தில் அந்த உரிமையாளருக்கு மகள், மனைவி, தாய் அப்படிங்கிற பெண் உரிமையாளர்களுக்கான உரிமை வந்து போயிடாது. பெண்களுக்கு வந்து இந்த உரிமையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வக்ஃபில் இருந்துச்சு. அவங்க வந்து பையன் இருந்தால் அவன் ஒரு என்ஓசி கொடுத்துட்டான்னா போதுங்கிற மாதிரி இருந்த விஷயத்தில் பெண்களுக்கும் அந்த சொத்தில் உரிமை உண்டு அப்படிங்கிறத அந்த வக்ஃபில் வந்து ஒரு பெரிய பெண் உரிமைக்கான ஒரு பெரிய புரட்சியாக மத்திய அரசு இந்த விஷயம் செஞ்சுருக்குது. அந்த வக்ஃபு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அதில் உரிமை கொண்டாடக்கூடிய பெண்களுக்கும், தாயாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக, மகள்களாக இருக்கட்டும், அவர்களுக்குமான உரிமை வேணுங்கிறத இந்த புதிய திருத்தம் உறுதிப்படுத்துகிறது. இதில் யாருக்காவது ஆட்சேபம் இருக்க முடியுமாங்கிற சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து இந்த இன்சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன்ஸ், பெண்களுடைய உரிமைக்கான இருந்த விஷயம், இன்சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன்லாம் சரி பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. இன்னும் பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய விஷயமா அகில இந்திய வக்ஃபு கவுன்சிலையும் மாநிலங்கள் லெவலில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்திலையும் 2 பெண்கள் உறுப்பினராக இருக்கணும். அட்லீஸ்ட் எல்லா போர்டுலையுமே, சென்ட்ரல் கவுன்சிலையும் ஸ்டேட்லையும் எல்லா போர்டுலையுமே 2 பெண்கள். இது வரைக்கும் பெண்கள் உள்ள அலோவ் பண்ணப்பட்டதே கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த வக்ஃபு வாரியத்தையும் இல்லவே இல்லைங்கிற பார்க்குறோம். அதை வந்து 2 பேர் மினிமமாக 2 பேர் இருந்தே ஆகணுங்கிறத இது. ஸோ இஸ்லாமிய பெண்கள் தான், அது வந்து நானும் நீங்களும் போய் உட்கார முடியாது. இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டியிருக்குங்கிற பார்க்குறோம். மத்தியில் கவுன்சில் இருக்கணும், மாநிலத்தில். இதில் வந்து யாருக்கு என்ன ஆட்சி இருக்க முடியுங்கிற சொல்லுங்கள். ரெண்டாவது, இதன் மூலமாக எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் முஸ்லீம் விமன், பர்டிகுலர்லி விடோஸ் அண்ட் டைவர்ஸ்டு விமன் அண்ட் அவங்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப், இதுக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கான ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள்,
விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், விவாகரத்து செய்யப்பட்டவர்கள், இவங்கள்லாம் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் வச்சு அவங்க பெண்கள் முன்னேற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குங்க பார்க்குறோம். இதில் யாருக்கு என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்னு சொல்லுங்கள். இது வந்து எல்லாமே முஸ்லீம் பெண்கள் தான். முஸ்லீமில் இருக்கக்கூடிய விதவைகள், முஸ்லீமில் இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முஸ்லீமில் இருக்கக்கூடிய விவாகரத்து பெற்றோர் அப்படின்னு தனிப்பட்ட இருக்கும். அந்த பெண்களுக்கு தான், தவிர இந்து பெண்களுக்கு, கிறிஸ்தவ பெண்களுக்கு, ஜெயின் பெண்களுக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கைவிடப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக வந்து தொழில் தொடங்கி அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகளை இந்த சொத்துக்கள் மூலமாக கொண்டு வரணுங்கிறத இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதில் யாருக்கு என்ன ஆட்சி இருக்க முடியுங்கிறத சொல்லுங்கள். தென் இதில் எல்லாமே வந்து வெறுமனே ஷியா சன்னி ரெண்டே குரூப் மட்டும் இல்லாமல் அந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே நிறைய பிரிவுகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுலேயே வந்து போரா, அகாகனி மாதிரியான வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்க இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போர்டுகளை பார்த்தீங்கன்னா ஒன்று பெரும்பாலும் சில இடங்களில் வந்து ஷியா இருக்கும், இல்லாட்டி வந்து சன்னி இருக்கும். இந்த 2 இடத்துல இருப்பாங்க. மற்றவர்களுக்கான உரிமை இல்லாமலே இருந்துச்சு. அப்போ வந்து இஸ்லாமியர்கள் தான் அவர்கள். அவங்க வந்து மற்ற சமுதாய இஸ்லாமியர்கள்லேயே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், அவர்களுக்கு இந்த வாரியங்களில் வந்து எந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் நல்லா இங்கே வச்சுக்கணும். இதை மற்றவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. அங்கே போரா, அகாகானி உள்ளிட்ட மற்ற பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களையும் உள்ள வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிடுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு முடியும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டு இதில் என்ன தப்பு பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். தென் முன்னாடி வந்து ஒரு லேண்டை, ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபு வாரியம் தானாகவே இது வந்து வக்ஃபுக்கு சொந்தமான சொல்லிட முடியும். அவங்க வந்து யாராவது டிஸ்பியூட் பண்ணாங்கன்னா அவர்களே விசாரித்து கொண்டு, அதாவது அவர்களே குற்றம் சாட்டப்பட்டவர்களாக, அவர்களே வந்து விசாரணை அதிகாரிகளாக, அவர்களே ஜட்ஜுகளாக 3மே இருந்துட்டு அவங்களுடைய சுயமான என்கொயரி, ஆன் தேர் ஓன் என்கொயரி, அவங்களே என்கொயரி பண்ணிட்டு இல்லைங்க இது வந்து வக்ஃபு சொந்தம் தான் சொல்லிடுவாங்க. அப்போ வந்து எவ்வளவு மற்றவர்களுக்கு அநீதி அளிக்கப்படுங்கிற பார்த்துங்க. மாறாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த வக்ஃபு வந்து ஒரு இடம் வந்து ஒருத்தருக்கு சொந்தம் அப்படின்னா அதை வந்து அந்த சர்வே கமிஷனர் வந்து அவர் சர்வே கமிஷனர் பார்ப்பார், அல்லது கலெக்டர் பார்ப்பார், அல்லது கலெக்டரால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர், அது அவரும் டெப்யூட்டி கலெக்டர் எங்கள் கீழே இருக்கக்கூடாது, அவர் பார்ப்பார். அப்போ இது வந்து மாநில அரசாங்கத்தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும், நம்ம புரிஞ்சு. ஸோ இது வந்து யூபி அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிருது, பாஜக அரசாங்கம் எடுத்து போயிருது. நிலம் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்ம எப்படி லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட்டோ அதே மாதிரி லேண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன வச்சுருக்காங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு, வக்ஃபுக்கும் ஒரு தனிநபருக்கும் ஒரு பிரச்சனை வருது, இது வக்ஃபு லேண்டுன்னு வக்ஃபு வாரியம் சொல்லுது, தனிநபர் லேண்ட் ஒரு சொல்கிறாருன்னா அதை வந்து அந்த சர்வே கமிஷனர் பார்ப்பாரு. அதை தாண்டி கலெக்டர் பார்க்கலாம், அல்லது கலெக்டரால் நியமிக்கப்பட்ட ஒரு டெப்யூட்டி கலெக்டர் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு அத்துமீறல் வந்துருச்சு, அப்போ லேண்ட் 2 பேருக்கு இடையில உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதில் வந்து நீதிமன்றம் போறீங்களா, அதே மாதிரி உரிமை இதற்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து சர்வே கமிஷனர் அல்லது கலெக்டர் அல்லது டெப்யூட்டி கலெக்டர் யாராவது ஒருத்தங்க பார்ப்பாங்க, அவங்க பார்த்து தங்களுடைய முடிவெடுப்பாங்கன்னு இருக்கு. அதற்கு மேலே நீதிமன்றம் போறதுக்கான உரிமை இதற்கு முன்னாடி அமைச்சு இப்போ இருக்குங்கிற பார்க்குறோம். அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு தான் கொடுத்துருக்கே தவிர வேற யார்ட்டையும் கொடுக்கலங்க நம்ம பார்க்குறோம். தென் இனிமேல் வந்து ஒரு லேண்டை வந்து வக்ஃபு வந்து செய்கிறதா இருந்தால் அதை தெளிவாக நோட்டீஸ் அனுப்பி அவருடைய கருத்தையும் கேட்டு வித் டியூ நோட்டீஸ் டு த ஆல் கன்சர்ன்ட் பிஃபோர் ரெக்கார்டிங் இட் எனி ப்ராப்பர்ட்டி எஸ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இனிமேல் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃபு செய்கிறதா இருந்தால் நாங்கள் வக்ஃபு செஞ்சிட்டோம் எங்களுக்கு வந்துருச்சு டாக்குமெண்ட் இல்லாமல் அதில் குடியிருக்கிறவங்க, அதில் வாடகைக்கு இருக்கிறவங்க, ஏற்கனவே இருந்தவங்க, சொந்தம் கொண்டாடுங்க, அங்காளி பங்காளி எல்லாருக்குமே அனுப்பி அந்த என்ஓசி வாங்கி லீகல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி உங்களுக்குலாம் ஆட்சேபனை இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சு அப்படி தான் வக்ஃப் பண்ண முடியும். மாறாக ஒருத்தர் வந்து விருப்பத்துக்கு உரிமைப்பட்டு நான் கொடுத்ததான்னு சொல்லிட்டு அப்போ குடும்பத்தில் கூடிய மற்றவங்களுக்குலாம் வந்து பாதிப்பு ஏற்படுங்கிற மாதிரி இல்லாமல் இனிமேல் டியூ நோட்டீஸ் கொடுத்து தான் பண்ண முடிஞ்சிருக்காங்க. இது வந்து இஸ்லாமியர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய லேண்டை அவர்களுடைய குடும்பத்தினருக்கு பாதிப்பு வராமல் தான். இதில் வந்து இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அங்கே எந்த ரோலும் கிடையாது. அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த இஸ்லாமியருடைய நலன்கள் தான் பாதுகாக்கப்படும். அவர் மாட்டு ஒன்று செஞ்சுட்டு அவங்களுடைய சித்தப்பாக்கு பெரியப்பாக்கெல்லாம் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா யார் போய் கேட்பா? அதை தான் இதை உறுதிப்படுத்துங்கிற பார்க்குறோம். தென் இந்த வக்ஃபு வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படும் லேண்ட் அப்படிங்கிறத ஒரு சென்ட்ரல் போர்ட்டல் மூலமாக இந்தியா முழுக்க ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி இங்கே லேண்ட் இருக்குது, இங்கே கடை இருக்குது, இங்கே வந்து விவசாய நிலம் இருக்குது, இங்கே வந்து வீடு இருக்குது, இங்கே பங்களா இருக்குங்கிறத ஒரு பெரிய டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். இதில் என்ன தப்பாக்க முடியும்? அப்புறம் வந்து இந்த ட்ரிபியூனல் தான் ஒன்று இருந்துச்சு, ரிஃபார்மிங் த ட்ரிபியூனல் ஸ்ட்ரக்சர் வித் 2 members அண்ட் ப்ரொவைடிங் ஃபார் அப்பீல்ஸ் அகேன்ஸ்ட் த ஆர்டர்ஸ் ஆஃப் த ட்ரிபியூனல் டு த ஹை கோர்ட். முன்னாடி வந்து ட்ரிபியூனல் ஒன்று சொல்லிருச்சுன்னா சொன்னதான் வேறு யாருமே போக முடியாது இருந்துச்சு. இப்போ ட்ரிபியூனலுடைய உத்தரவை எடுத்து நீதிமன்றம் போகிறதுக்கான வழி, நீதிமன்றம் போகிறதுக்கான உரிமை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. ஒருத்தருக்கு வந்து தனக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருந்துச்சா நேரடியாக ஒரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்ல முடியும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான வழக்குகளில் நீதிமன்றம் போக முடியாதுங்கிற மாதிரி நிலைமை முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கு ட்ரிபியூனல் ஒரு உத்தரவு போடலாம், அந்த உத்தரவை எதிர்த்தோ ஆதரிச்சோ அவங்க வந்து நீதிமன்றம் போகலாங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இதுதான ஜனநாயகபூர்வமான வாய்ப்பு. இதில் நம்ம என்ன குற்றம் சொல்ல முடியும்? அப்போ ஒருத்தர் வந்து வெளிப்படைத்தன்மை கூடாதுன்னு சண்டைக்கு வர்றாங்கன்னா அப்போ உள்ள என்னமோ நடக்குதுங்கிற கேள்வி வருதா இல்லையா? அதான் இப்போ நமக்கு எதிர்பார்க்கிறப்ப டிரான்ஸ்பரன்சி. பெண்கள் உள்ளே கொண்டு வரப்படுறாங்க, முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய பிற்பட்டவர்கள் உள்ளே கொண்டு வரப்படுறாங்க,
அவங்க பெண்களுக்கும் சொத்துல உரிமை உண்டு, பெண்களுக்கும் வந்து வெளிப்படையாக சொல்லணுன்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை வக்ஃபு பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தகவல் தெரிவிக்கணுன்றாங்க. இது மாதிரியான விஷயங்கள் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்ததா மற்ற ஏதாவது திணிக்குதா? இங்கே பிஜேபி அரசு, இந்துத்துவ அரசு அங்கே உள்ள நுழையுதுங்கிற என்ன கணக்கு இருக்குன்னு தெரியல. ப்ளஸ் இது எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஜேபிசி நடத்தி இது வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா இடங்களையும் எல்லா வாரியங்களையும் கேட்டு கருத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 12க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 26 மாநிலங்களையுமே பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்காங்க. ஒரு 7-8 நாளைக்கு மேலே அந்த ஜேபிசி வந்து உள்ள தலையிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே வந்து டிபேட் நடந்திருக்கு. வக்ஃபு வாரியங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. நேற்று டிபேட் நடந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராத்திரி 1:30 மணி வரைக்கும் ஓடிட்டு இருந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வெட்டு தீர்மானங்களுக்கும் வந்து ஓட்டெடுப்பு விட்டு தான் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை ஜனநாயகபூர்வமாக டெமோக்ராட்டிக்கலாக கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து போபால் முஸ்லீம்கள் வந்து பெருசாக ஆதரித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி குஷிப்படுத்தி நரேந்திர மோடி பாரத பிரதமருடைய படத்தை வச்சு இஸ்லாமிய பெண்கள் குடும்பத்தினர் எல்லாருமே வந்து ஆதரித்து வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வரவேற்பு தெரிவிச்சாங்க பார்க்குறோம். இந்தியன் சுஃபி அறக்கட்டளை தலைவர் காசிஸ் வார்சி வந்து அவர் வரவேற்றிருக்காரு பார்க்குறோம். அப்படி பல பேருடைய வரவேற்பு பெற்றிருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறது அரசியல் தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய மத உரிமையில் தலையிடுறாங்க. கிடையவே கிடையாது. எங்களுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிடுறாங்க. சம்பந்தமே கிடையாது. இது வெறுமனே ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், சொத்து பாதுகாப்பு ஏற்பாடு. அந்த சொத்து பாதுகாப்பை டிரான்ஸ்பரண்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அதில் பெண்களுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது, அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிற இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது, இவ்வளவுதான் அதில் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது வேறு எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் இந்து மதத்துக்குள்ள அறநிலையத்துறை தலையிட்டு இருக்கிற மாதிரி, ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. அறநிலையத்துறையும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வக்ஃபு போர்டு மாதிரி தான் இருந்திருக்கணும், சொத்தை பராமரிக்கணும், நிற்கணும். அப்படித்தான் சட்டம் சொல்லுது. ஆனால் மாறாக இவர்கள் வந்து எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணணும், எந்த மொழியில் பூஜை பண்ணணும், என்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுங்கிற வரைக்கும் தலையிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுடைய அறங்காவலர் நான் சொல்கிறேன் இத்தனாம் தேதி தான் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேளுங்க. அது வந்து அண்ணன் சேகர்பாபு தான் சொல்லணும். அதை வந்து கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் சொல்கிற டேட்டில் தான் வைக்கணும். அதில் வந்து இவங்களுக்கு நல்ல டேட் இது, அவங்களுக்கு நல்ல டேட்டுன்னு சொல்லி பார்த்து இப்படி தான் பண்ணிருப்பாங்க. முழுக்க தலையிட்டு அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. பூஜைகளை புனஸ்காரங்களை யார் ஜீராக இருக்கணுங்கிற நான் முடிவு பண்ணுவேன்றாங்க. ஸ்தலத்தார்களுக்கு என்ன உரிமை இருக்குது இல்லைங்கிற நான் முடிவு பண்ண. இப்படி உண்மையிலேயே மத வழிபாட்டில் தலையிடக்கூடியதாக அறநிலைத்துறை இருக்குது, சட்டத்தை மீறி விதிகளை மீறி. அப்படி எந்த அம்சமும் இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இல்லைங்க பார்க்கிறோம். அவர்களை போன்ற இது மாதிரி எந்த மாதிரி அத்துமீறல் பார்க்கலாம். இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு மட்டுமே உள்ளது. மாறாக ஏதேனும் கருத்து இருப்பதாக யாராவது சொன்னால் அதை தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.